உஷா அனிருதன் பாசிட்டிவ்லாம் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உஷா வந்து அவங்க ட்ரீம்ல ஒரு பையன் அழகான வாலிபர் வந்துட்டே இருப்பாங்க. அதை கனவுல பார்த்தப்பன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு கலாவதின்னு ஒரு பெண்ணு. கலாவதினா அவங்களுக்கு அழகா கலைகள்லாம் நிறைய ஆர்ட் எல்லாம் தெரியும். கலை தெரிஞ்சனால கலாவதின்னு அவளுக்கு பேரு. அவளுடைய தோழியெல்லாம் அசுரகுலம் அவங்கலாம். அப்போ அந்த கலாவதிகிட்ட வந்து உங்களுக்கு சொல்றாங்க, தன்னுடைய மனசுல நான் அழகான ஒரு வாலிபனை பார்த்தேன் அப்படின்னு ரிவீல் பண்றாங்க. அவளுடைய கலாவதியோடைய சென்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னாக்கா, வெறுமனே ஒருத்தர் சொல்றதை கேட்டு அவ என்ன பண்ணிடுவானாக்கா வரைஞ்சிருவான். அப்போ அவ ட்ரீம்ல என்ன பார்த்தா, உஷா பார்த்ததை வந்து அப்படியே சொல்ல 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 கேட்டு அழகாக ட்ரா பண்ணிடுறாங்க. ட்ரா பண்ணோன்னா அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா இவர் தான் நான் கனவுல பார்த்தேன் அப்படின்னு உஷை சொன்ன உடனே அந்த இதை வச்சு அப்புறம் இவர் எங்கே இருக்காரு, இது யாருன்னு தெரியல கனவுல வந்து இந்த வாலிபர்னு சொல்லும்போது, அப்போ இவங்க தான் மெடிடேட்லாம் பண்ணுவாங்களே, மெடிடேட் பண்ணி இவர் எங்கே இருக்காரு அப்படின்னு அவங்க மெடிடேட் பண்ணி பார்க்கும்போது இவர் வந்து துவாரகையில் இருக்காரு அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டு இந்த அம்மா போய் அவரை கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. கிட்னாப் பண்ணிட்டு வந்து அவங்க வீட்லேயே அவங்க அறைக்குள்ளேயே கிட்னாப் பண்ணி வந்துடுவாங்க. பானாசுரன் வந்து கிருஷ்ணாவை பயங்கர எதிரியாக நினச்சிட்டு இருப்பான். இங்கே எதிரியோட்டுக்குள்ள நம்ம எதிரியோட பையனை இந்த பேரணியை இங்கே கடத்தி கொண்டு வந்து அவங்க வீட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. அவர் கொஞ்சம் மயக்கத்தில் இருப்பார். மயக்கம் தெரிஞ்சோன்னா அவங்கள கான்வர்சேஷன் ஆகும். அந்த ரூமுக்குள்ளே செல்லலான் இருப்பார். எப்படியோ பானாசுரன் ஸ்மெல் பண்ணிடுவான், உள்ளே யாரோ இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சி விசாரித்த பிறகு இவரை வந்து பந்தி பண்ணிடுவோம். பந்தி பண்ண பிறகு அப்புறம் கிருஷ்ணாலாம் வருவார். பெரிய பாஸ்ட் டைம் பாகவதத்தில் வரும். அப்புறம் அது சண்டைலாம் நடக்கும். டிஃபீட் பண்ணி அதுக்கப்புறமா பானாசுரனை வதம் பண்ண மாட்டார், டிஃபீட் பண்ணுவார். அதுக்கப்புறமா இந்த ஸ்தலத்தில் இங்கே தான் உஷைக்கும் அனிருதனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இங்கே கிருஷ்ணா தங்கிட்டு போனார். ஃபேமிலியோடு வந்தார் அங்கே பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. அதனால தான் ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி, ஜாம்பவதி. நம்ம வந்து ருக்மணி, சத்யபாமாலாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து ஸ்ரீதேவி, பூமாதேவி அந்த வைகுண்ட பட்டன்லேயே சொல்லுவாங்க. ஸோ ருக்மணி, சத்யபாமாலாம் இருப்பாங்க. நீங்கள் இங்கேருந்து தரிசனம் பண்ணும்போது பெருமாளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உஷா அனிருதா இருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் அருணனும் கருடனும் இருப்பாங்க. கீழே மார்க்கண்டேயர், பிருகு ரிஷி இருப்பாங்க. பின்னாடி மார்க்கண்டேயர், பிருகு ரிஷி ஸ்தல புராணத்தில் சில இடங்கள்ல எப்படி சொல்ல பண்ணுறாங்கனாக்கா, மார்க்கண்டேயர் ரிஷிங்க வந்து தபசு பண்ணி அவர் வந்து அந்த கல்யாண கோலத்தோடைய பார்க்கணும்னு கேட்டதுனால இங்கே அப்பியர் ஆனாரு அப்படின்னு ஒரு பாசம். இன்னொரு பாசம் கீழே பானாசுரன் ஒரு பண்ண டேட்டி இருக்கு. இங்கே தான் வந்து அந்த கல்யாணமான ஸ்தலம். அது லிங்க் பண்ணி பார்க்கும்போது ஆட்டமிக் பாம்லாம் தயாரிக்கிறது அசுரர்கள் நம்ம அதிக சிவகாசியோட ஃபேமஸே பட்டாசு. நம்ம சிவகாசியில தான் இருக்கோம். இப்போ சிவகாசியோட பாடம். ஹரே கிருஷ்ணா. இந்த இடத்துல வந்து பிரபு சொன்ன மாதிரி பானாசுர அகங்காரத்தை அடக்கிறாரு. அவர் எவ்வளோ கை கொஞ்சம் வலி விட்டுருங்க. நம்மளுக்குலாம் எவ்வளோ அகங்காரம் இருக்கு. 1 கிலோ